கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த பலாலி விமான நிலையம் வந்து ஒரு 20 நிமிடங்கள்லாம் எடுத்தது. அப்படி பார்க்க எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இங்கேருந்து கொழும்பு போய் கொழும்புலேருந்து போகிறது மிகவும் சிரமம். யாழ்ப்பாணத்திலிருந்து போகாலும் நமது நேரம் நிச்சயமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பலாலிக்கும் சென்னை மாநகரத்துக்கும் இடையிலான இந்த விமான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மிகவும் சந்தோஷமாக தமது பயணத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலே இந்த விமான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை வாழ் மக்கள் கொழும்பு மாநகரத்திலிருந்து மாத்திரமே இதுவரை காலமும் வெளிநாடுகளுக்கு விமான பயணத்தினை மேற்கொள்ள முடிந்தது. ஆண்மை காலமாக பலால் விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவுக்கு மாத்திரம் பயணிக்க முடியும் என்கிற நிலைமை இருந்தது. தற்போது இண்டிகோ விமான சேவையின் ஊடாக வாரத்தில் 7 நாட்களும் சென்னை மாநகரத்திற்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை யாழ்ப்பாண மக்கள் பெற்று கொண்டிருக்கின்றனர். எனவே வடபகுதியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு பிரஜைகள் இந்திய பயணத்தை சாதாரணமாக மேற்கொள்ள முடியும். இருவழி பயணத்திற்காக ரூபாய் 50,000 மாத்திரமே அறவிடப்படுகிறது. இதனூடாக அவர்கள் 25 கிலோ புதினையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பினை இவர்கள் வழங்குகிறார்கள். இது மாத்திரமன்றி தற்போது சென்னை பலாலி சேவை மாத்திரமன்றி மதுரை பலாலி சேவையுடான விமான சேவையும் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து போகாலும் நமது நேரம் நிச்சயமாக இருக்கின்றது. எங்களோட பணத்தில் எல்லாமே எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் டவுன் இது எங்களுக்கு காலமே இங்கேருந்து வலிக்கிட்டோம்னா மதியம் சென்னையில் வரக்கூடியாரு. இந்த மாதிரி காலமையிலேருந்து வீட்டிலேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். லஞ்சுக்கு அங்கே நிற்போம். இலவாக சரியான இலவாக இருக்குது. இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கொழும்புக்கு போய் அங்கே இருந்து பிஸியாக இருக்கிற டைமில் வந்து கொழும்புக்கு போகாமல் எட்னாவளையாக போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, டிக்கெட் வந்து ரீசனபிள் எப்படி அதான் ரீசன் வெயிட் வந்து 15 கிலோ. இந்த ஓகே எவ்வளோ டிக்கெட் 50,000 கொழும்புக்கு போகிறவங்களுக்கு தூரம் தானே. எங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு வேலை ஈஸி இதாக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை, இதான எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் எங்களோட மகளின் கல்யாணத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம். எங்களை கொழும்பெல்லாம் போய் அங்கால போய் போகிறதுக்கெல்லாம் தூரம் தானே. இது வந்து எங்களுக்கு கிட்ட இது பயணங்களால் சந்தோஷம் தான் இருக்குது போகிறோம். நாங்களுக்கு 20 கிலோ தான் விட்டுருக்கோம். வேலை அவுட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 7 பேர் போடுறோம். எங்களோட குடும்பத்தோட எல்லாருமா 7 பேருக்கும் அலௌட் பண்ணியிருக்கணும். 20 கிலோ அப்புறம் அதில் சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுபட்டி என்ற கிராமத்தை சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த பலாலி விமான நிலையம் வந்து ஒரு 20 நிமிடங்கள்லாம் எடுத்தது. அப்படி பார்க்க எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இங்கேருந்து கொழும்பு போய் கொழும்புலேருந்து போகிறது மிகவும் சிரமம். இங்கே வந்து டிக்கெட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லை, அதிக விலையண்டு இல்லை. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மற்றது எங்களுடைய பயணங்களும் சரியான இலகுவாக இருக்குது. in Sri Lanka after a ground move for Indigo